ஜெயிக்க நினைக்கிறவங்க வாழ்க்கையில் தெரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்லியிருக்கோம். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். பார்த்தா தான் நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறது புரியும். அதோட நீங்கள் என்னோடய வீடியோ புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா என்னோடய சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்படியே லைக் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? அதாவது வாழ்க்கையில் ஜெயிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு சில விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டு எந்த ஒரு விஷயத்தையுமே பண்ணணும். சரிங்களா? அது எந்த மாதிரி விஷயங்கள், என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கிறத வீடியோவில் பார்க்கலாம். கண்மூடித்தனமான நம்பிக்கை. கண்மூடித்தனமாக வந்து எல்லாருமே நம்புறது. யார் என்ன பேசினாலுமே அதை உடனே நம்பி அதை அவங்க சொல்கிறத செய்கிறது. இப்படி பண்ணுறதுனால வந்து நம்மளுக்கு ஏமாற்றங்கள் தான் அதிகமாகும். அதனால் துரோகங்கள் வரலாம், தோல்விகள் வரலாம். அதனால் வந்து யாரையுமே கண்மூடித்தனமாக எப்போயுமே நம்பக்கூடாது. ஓகேங்களா? அதை உணர்ச்சிகள் வந்து நம்மளோட உணர்ச்சிகளே வந்து நம்மளை ஏமாற்றலாம். அவங்க நம்மளை ரொம்ப அன்பாக பேசுகிறாங்க, நம்ம கூட அதாவது ரொம்ப உரிமை எடுத்துக்கிறாங்க, நம்மக்கிட்ட எல்லாமே நம்ம நல்லதுக்காக தான் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதையுமே ஈஸியாக வந்து நம்பக்கூடாது. அப்படி நம்பாமல் இருக்கிறது தான் நமக்கு நல்லது. ஓகேங்களா? கண்மூடித்தனமான நம்பிக்கை இருக்கக்கூடாது. அடுத்து வந்து என்னென்னா அவசரப்படக்கூடாது. எந்த ஒரு விஷயத்தை பண்ணினாலும் செஞ்சாலும் வந்து அவசரப்படக்கூடாது. பேசுகிற பேச்சாக இருந்தாலும் செய்கிற செயலாக இருந்தாலும் வந்து அவசரப்பட்டு எந்த ஒரு விஷயத்தையுமே செய்யக்கூடாது. சரிங்களா? எந்த ஒரு விஷயத்துலையுமே நிதானம் ரொம்ப ரொம்ப முக்கியம். நிதானமாக யோசிக்கணும். நிதானமாக வந்து பண்ண வேண்டிய விஷயங்களை வந்து நிதானமாக பொறுமையாக பண்ணணும். சரிங்களா? உன் பார்ட்னரை வந்து எடுத்த உடனே வந்து வீட்டுக்கு அறிமுகப்படுத்தக்கூடாது. சரிங்களா? நம்ம கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுறாங்க, பார்ட்னராக இருக்காங்க அப்படிங்கும்போது அவங்கள வந்து உடனே நம்ம பார்ட்னராக ஆகிட்டாங்க, இவங்க தான் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே நம்ம வீட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு வந்து வீட்டில் இருக்கவங்கள அறிமுகப்படுத்தி என்ன சொல்கிறதுனா நம்ம குடும்ப உறவுகளில் அவங்களையும் ஒருத்தராக வைக்கக்கூடாது. எடுத்த உடனே அப்படி பண்ணுறது ரொம்ப ரொம்ப தப்பு. அடுத்து வந்து என்னென்னா எந்த ஒரு விஷயத்துலையுமே வந்து நம்ம தனியாக நிற்கிறதுக்கு பழகிக்கணும். சரிங்களா? எனக்கு அவங்க அதை பண்ணிடுவாங்க, இவங்க இதை பண்ணிடுவாங்க, அந்த வேலையை அவங்க பார்த்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு வேலையும் பொறுப்புகளையும் வந்து அடுத்தவங்களை நம்பி கொடுக்கறது ரொம்ப ரொம்ப தப்பு. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி நம்ம தனித்து நின்று அதை வந்து பண்ணுறதுக்கு பழகிக்கணும். சரிங்களா? மனிதர்கள் எப்போ வேணாலும் மாறலாம், அதுதான் உண்மை. அதனால் வந்து உன்னை மட்டும் நம்பி தனித்து நிற்க பழகிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. சரிங்களா? அடுத்து வந்து உன்னோட வளர்ச்சிக்காக உன்னை அதாவது உன்னோட வளர்ச்சிக்காக உன்னை சுரண்டுறவங்களுக்காக இல்லை. சரிங்களா? உன்னோட வளர்ச்சி வந்து உங்களை வந்து சுரண்டுறவங்களுக்காக இல்லை, உன்னோட வளர்ச்சிக்காக நேரத்தை செலவிடு. சரிங்களா? உன்னோட வளர்ச்சிக்கு வந்து நீ நேரத்தை செலவிடு. சரிங்களா? உன்னோட நேரத்தை வந்து உங்ககிட்ட பறித்து திங்கணும்னு நினைக்கிறாங்கள, உங்களை சுரண்ட நினைக்கிறாங்கல்ல, அவங்களுக்காக செலவிடாத. சரிங்களா? உன்னோட நேரத்தை வந்து உன்னோட வளர்ச்சிக்காக மட்டும் செலவிடு. ஓகேங்களா? உன்னோட சுரண்டுறாங்க, உங்ககிட்ட இருக்கிறத பிடுங்க நினைக்கிறாங்க, பறிக்க நினைக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்கக்கிட்ட வந்து அவங்களுக்காக நீங்கள் எப்பயுமே நேரத்தை செலவிட முயற்சி பண்ணாதீங்க. ஓகேங்களா? அடுத்து வந்து இடம் கொடுக்காதே. எந்த ஒரு விஷயத்துக்கும் யாருக்கும் இடம் கொடுக்கக்கூடாது. சரிங்களா? துரோகம் செஞ்சவங்களுக்கும் போலியான நண்பர்களுக்கும் உன் வாழ்க்கையில் மறுபடியும் இடம் கொடுக்காதே. சரிங்களா? இடம் கொடுக்கக்கூடாது. அதாவது உன் கூடவே இருந்து குழிப்பறிச்சவங்க இருப்பாங்க, கூடவே இருந்து துரோகம் பண்ணவங்க இருப்பாங்க, நம்பிக்கை துரோகம் பண்ணவங்க, நம்ப வச்சு கழுத்தறுத்தவங்க, நண்பர்களாக இருந்தாலும் கூடவே இருந்துட்டு எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு நம்மளை ஏமாத்தினவங்களாக இருக்கலாம். சரிங்களா? அப்படிப்பட்டவங்களை வந்து உங்களோட வாழ்க்கையில் மறுபடியும் சேர்த்துக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கவே நினைக்காதீங்க. அது ரொம்ப ரொம்ப தப்பு. அது மறுபடியும் உங்களை ஏமாத்துறதுக்கு துரோகம் பண்ணுறதுக்கு நீங்களே வாய்ப்பு கொடுத்த மாதிரி ஆயிடும். அதனால் அதை புரிஞ்சு நடந்துக்கங்க. மௌனம், அதாவது உன் பணம், பிளான் எதுவாக இருந்தாலும் ரகசியமாக இருக்கட்டும். சரிங்களா? உங்களோட நீங்கள் எவ்வளோ நகை வச்சுருக்கீங்க, எவ்வளோ பணம் வச்சுருக்கீங்க, உங்களோட வரவு செலவு எவ்வளவு, அதாவது வீட்டில் என்னென்ன வச்சுருக்கீங்க, பேங்க் அக்கௌண்ட்டில் என்ன இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்குள்ளேயே வச்சுக்கோங்க. சரிங்களா? அதை வந்து வெளிப்படையாக மற்றவங்கள்ட்ட சொல்லாதீங்க. அது எவ்வளோ தான் உங்களுக்கு நம்பிக்கையானவர்களாக இருந்தாலுமே வந்து அவங்கக்கிட்ட வந்து உங்களோட ரகசியங்களை வந்து சொல்லக்கூடாது. எதிர்கால பிளான், அதாவது ஃப்யூச்சரில் நீங்கள் என்னென்ன பண்ண போகிறீங்க, என்னென்ன பிளான் வச்சுருக்கீங்க அப்படிங்கிறதையும் வந்து உங்களோட யார்கிட்டையுமே சொல்லாதீங்க. அதை உங்கள் நம்பிக்கையாக இருந்தாலும் சரி, இல்லாமல் இருந்தாலும் சரி, அந்த பிளான், எதிர்கால பிளானை வந்து நீங்கள் யார்கிட்டையும் சொல்லக்கூடாது. வரவு எவ்வளவுங்கிறதையும் சொல்லக்கூடாது, செலவு எவ்வளவுங்கிறதையும் வந்து அவங்களுக்கு தெரியப்படுத்தக்கூடாது. சரிங்களா? உங்கள் செலவு, நீங்கள் 10 ரூபா சம்பாரிச்சா தான் நீங்கள் செலவு பண்ண முடியும். சரிங்களா? அதை வந்து நீங்கள் மற்றவங்ககிட்ட சொல்கிறதுனால எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. சரிங்களா? அதனால் வந்து வரவு செலவுகளை வந்து யார்கிட்டையும் எப்பயுமே சொல்லாமல் இருக்கிறத உங்களுக்கு நல்லது. ஓகேங்களா? அதுக்கு வந்து உன் மௌனம் தான் உன்னோட பலங்கிறத புரிஞ்சு நடந்துக்கங்க. சரிங்களா? நம்ம அப்படி கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் மௌனமாக இருந்து போயிருங்க. அதாவது சிரிச்சுட்டு மழுப்பிட்டு போயிருங்க. சரிங்களா? மௌனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ ஜெயிக்க நினைக்கிறவங்க வாழ்க்கையில்
கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படின்னா வந்து கண்மூடித்தனமாக யாரையுமே நம்பக்கூடாது. அவசரப்பட்டு எந்த ஒரு செயலையுமே செய்யக்கூடாது, பேசக்கூடாது. எந்த ஒரு விஷயத்துலையுமே வந்து மற்றவங்கள நம்பாமல் தனித்து நிற்க பழகிக்கணும். அடுத்து வளர்ச்சிக்காக நேரத்தை வந்து செலவிடலாம். ஆனால் மற்றவங்களுக்காக உங்களோட நேரத்தை வந்து உங்ககிட்ட சுரண்ட பறிக்க நினைக்கிறவங்களுக்காக நேரத்தை செலவிடுறது ரொம்ப ரொம்ப தப்பு. யாருக்கும் வந்து இடம் கொடுக்கக்கூடாது. அதாவது துரோகிகளுக்கும் கூட இருந்து குழி பறிச்சவங்களுக்கும் போலியான நண்பர்களுக்கும் வந்து நம்ம எப்பயுமே இடம் கொடுக்கக்கூடாது நம்மளோட வாழ்க்கையில் மறுபடியும். அதுக்கு வந்து உன்னோட எதிர்கால பிளான், ஃப்யூச்சர் பிளான் அந்த மாதிரி எதாக இருந்தாலும் வீட்டோட வரவு செலவு கணக்குகளை வந்து நம்ம வந்து மற்றவங்களுக்கு எதையுமே வந்து தெரியாமல் ரகசியமாக வச்சுக்கிறது நம்மளுக்கு நல்லது. ஓகேங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆளுங்க அதை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். யூடியூப்பில் போயிட்டு ரித்தி மோட்டிவேஷனல் ஸ்பீச்னு போடுங்க, என்னோடய வீடியோஸ் எல்லாமே வந்துடும். ஓகே, பாய்ங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.